நான் முதலில் பார்த்தது கேமரா வியூ ஃபைண்டர்ல. ஸோ மெதுவா பயம் போயிடுச்சு. ஸோ லென்ஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டம், அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி. சினிமா பற்றி முழுமையாக, அதாவது 100% தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆக்டர் கமலஹாசன் தான். ஒரு படத்திற்கு முக்கிய அச்சாணியாக இருக்கும் யாருமே ஹீரோ தான். கடவுள் சிலரை நீ இதற்காக என்று படைக்கிறார். பாரதியை கவிதைக்காக என்று படைத்தார், கமலை சினிமாவுக்காக என்று படைத்தார். 18 வயசுலயே செழிப்பு வந்துருச்சு தமிழ் சினிமாவை பார்த்து. கமலை தவிர்த்து யாரும் தமிழ் சினிமா வரலாற்றை எழுதி வர முடியாது. தேர்ச்சி பெற்ற நடிகர் நமக்கு கமலஹாசன். இந்தியாவின் தேசிய மொழி என்ற ஆங்கிலம் தான். கலைக்காக தன்னையே அப்படி தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நடிகர். காதல்கிற தமிழ்ல சொன்னா அசிங்கமா இருக்கு. எப்படியும் போய் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றதுன்னு ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க சார். ஸோ லவ் யூ அப்படின்னு சொன்னாதான் அது நல்லா இருக்கு. நான் திரைப்பட கல்லூரிகளில் அல்லது பட்டறைகளில் கற்றுக்கொண்டதை விட திரு கமல் அவர்களிடம் கற்றுக்கொண்டது மிக மிக அதிகம். ரசிகர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், நீங்க தான் அவார்டு, உங்க தரத்தை உயர்த்துங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டின் தரம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை நானா நிர்ணயிக்கணும், நீங்க நிர்ணயிக்க வேண்டாமா? கமலுக்கு நிகர் யார்? கமல்தான். திரு கமல்ஹாசன் அவர்களிடம் ஒரு புது நடிகரிடம் கேட்கப்படும் கேள்வியாக, முதலில் கேமரா முன் நடித்த பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீர்கள்? வணக்கம் ஜெயா டிவி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிற்கும் போது எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஞாபகம் இல்லாதான் உண்மையான பதில். என்னை களத்திற்கண்ணம்மால சொல்லும் போது இந்த படத்துக்கு யார் ஹீரோன்னு கேட்டேன். அப்ப எல்லாம் தயாரிப்பாளர் உட்பட எல்லாரும் நீதான் அப்படின்ட்டாங்க. நம்பிட்டேன். நான் ஜெமினி மாமா இருந்தாரு, சாவித்திரி அம்மா இருந்தாங்க. பட் நான் தான் ஹீரோ போல் இருக்குன்னு அப்பவே நினைச்சுக்கிட்டேன் நான். அதனால எனக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சு. பார்க்கில் போய் விளையாட நிறைய பொம்மைகள் கொடுத்து ஒரு குழந்தை ஆரம்பிச்ச மாதிரி சந்தோஷமா நான் விளையாடிட்டு இருந்த ஒரு திடல் சினிமா என்பது. பிற்பாடுதான் அது இவ்வளவு பெரிய ஊடகம் என்பதை உணர வயது வந்த பிறகுதான் நான் அதை உணர்ந்து கொண்டு, பிறகுதான் இந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் என்பார்களே அதெல்லாம் வர ஆரம்பித்தது. கை நடுக்கம், தொண்டை வரலல், இதெல்லாம் பிற்பாடுதான் ஏற்பட்டது. அதற்குள்ள நான் உதவி இயக்குனராகவும் துணை நடன இயக்குனராகவும் நல்ல பயிற்சி எடுத்து விட்டதால் கேமரா என்னை அவ்வளவாக மிரட்டவில்லை. முதலில் நான் கேமராவை முன்னாடி இருந்து பார்ப்பதற்கு முன்னால், அதாவது நான் என்னுடைய ஒரு பருவமேதிய வயதில் இருந்து சொல்லுகிறேன், அந்த சினிமா என்ன என்பதை உணர்ந்து கொண்ட வயதில் நான் முதலில் பார்த்தது கேமரா வியூ ஃபைண்டர்ல. ஸோ மெதுவா பயம் போயிடுச்சு. ஸோ லென்ஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டம், அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய சூழலுக்கும் என்னுடைய முதலாளியாக இருந்த திரு கே தங்கப்பன் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு அகில இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, சினிமா பற்றி முழுமையாக, அதாவது 100% தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆக்டர் கமலஹாசன் தான், வேற யாரும் கிடையாது. அமெரிக்காவில் போன வாரம் ஒரு புதுசா ஒரு கேமரா வந்திருக்கு, இல்ல ஒரு புது டெக்னிக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கமலஹாசன் கிட்ட கேட்டா அது ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பார். அப்படி சகலமும் தெரிந்த ஒரு பண்டிதராக, சினிமாவை பொறுத்த வரை ஒரு பண்டிதராக இருப்பதனால்தான் அவருக்கு லிவிங் லெஜண்ட் பட்டமும் கொடுத்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். என்றென்றும் ஹீரோவாக விளங்கும் பத்மஸ்ரீ அவர்கள் முதலில் ஹீரோவாக நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ஹீரோங்கிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு படத்திற்கு முக்கிய அச்சாணியாக இருக்கும் யாருமே ஹீரோ தான். சில நேரம் அது கதாநாயகியாக இருக்கும், சில நேரம் அது கண்ணகி படம் எடுக்கும் போது கதாநாயகி தான் ஹீரோயின். அதே மாதிரி உங்களுக்கு மதர் தெரேசா வச்சு படம் எடுத்தீங்கன்னா கதாநாயகி தான் ஹீரோயின், அதுல டவுட்டே கிடையாது. கதையின் நாயகி மதர் தெரேசாவாகும் பட்சத்தில் அது நீங்க மதுரை வீரன் படத்துல எடுத்தா யார் ஹீரோன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதே மாதிரி ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு கதையை எடுக்கும் பொழுது கதாசிரியர் ஹீரோவாயிடுறாரு, இயக்குனர்கள் ஹீரோவா இருக்கிறத பல பாலச்சந்தர் அவர்களின் படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். நான் ஹீரோவாக அப்படின்னு நான் என்கிட்ட மறுபடியும் சொன்ன போது நம்பிட்டேன். அதுலயும் எம்டி வாசுதேவனாரும் மிஸ்டர் சேதுமாதனும் தான் ஹீரோ. பட் நான் தான் ஹீரோன்னு நினைச்சிட்டு கன்னியாகுமரின்னு ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்கும் போது
கன்னியாகுமரியில தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அன்னிலேருந்து அன்னைக்கு அந்த கார்னர்ல வச்சு என்னுடைய கேரியர் ஆரம்பமானதுனாலேயோ என்னவோ அது மலையாள படத்துல இதற்கு முன்னாடியே ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். ஆனா அது அவருக்கு அந்த பெருமை கிடைக்காமல் போய்விட்டது. அது ஆர்சி சக்தி அவர்கள். அவரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அண்ணனா நின்று என்னை ஹீரோவாக்கினது எங்க வீட்டுல எல்டாம்ஸ் ரோட்ல எங்க அம்மா சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சாங்க. ஸோ அதுல நான் உதவி இயக்குனர் கூட. ஸோ கேமரா ஓடிச்சு அதுல நான் நடிச்சேங்கிற பெருமையை விட இன்னைக்கு ஷூட்டிங் நடத்திட்டோங்கிற சந்தோஷம் தான் இருந்தது. ஏன்னா நாங்க தான் ஷூட்டிங் நடத்துற ஆட்களே. ஒரு கல்யாண வீட்டுல பெண் வீட்டாருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. அதற்கு பிறகு அந்த படம் வராமல் தாமதப்பட்டு போனதில் ரொம்ப வருத்தம். பல வியாபார இடையூறுகள் இருந்தன, விற்க முடியவில்லை. இப்படித்தான் படம் பண்ணணுங்கிற ஒரு சூழல் இருந்த நேரத்துல நாங்க ஏதோ தவறு செய்து விட்ட மாதிரியே ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்பட்டோமே தவிர பாராட்டப்படும் குழந்தைகளாக ஒரு முதலடி எடுத்து வைக்கும் கலைஞர்களாக எங்களை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் கேரளத்தில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கன்னியாகுமரியில அந்த கார்னர்ல கேப்ல வச்சு எனக்கு ஆரம்பிச்சதுனால என்னமோ இன்னைக்கும் 2 இடத்துலயும் கால் இருக்கு எனக்கு. நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். கமலஹாசன் அவரை பத்தி பேசுறதுலயே ஒரு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை விரல விட்டு எண்ண முடியுமான்னு தெரியல. அப்படியே இருந்தா கூட அதுலயும் முதல் வரிசையில இருக்கக்கூடிய ஹீரோவா இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் தான் நினைக்கிறேன். ஒரு கமலஹாசன் டான்ஸ் தெரியும், பாட தெரியும், மேக்கப் தெரியும், டைலாக் எழுத தெரியும், டைரக்ட் பண்ண தெரியும். அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொன்னா அது கமலஹாசனுக்கு இணையா ஒருத்தர் சொல்ல முடியாது. அதனாலதான் எங்க படத்துக்கு பேர் கூட சகல கலாவலவன் நாங்க பேர் வைக்கும்போது அதை யோசிச்சு தான் வச்சோம். ஏன்னா ஒரு நல்ல நடிகரா இருப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி நல்ல நடிகர்கள் இருந்திருக்கலாம், அதே மாதிரி புகழோட இருக்கவங்க இருக்கலாம். ஆனா எல்லாம் காம்பினேஷன் ஒரு நல்ல ஒரு ராஜ் கபூர் மாதிரியோ ஒரு குருதத் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் நடிகர் சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காம்பினேஷன்ல இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் கமலஹாசன் ஒரு ஆள் தான். எனக்கு அவரை பத்தி நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து, அதுவும் எங்க கலைக்கூடத்துல இருந்து வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவகுமாருக்கு அப்புறம் நான் ரொம்ப நினைச்சு பெருமைப்படக்கூடியது கமலஹாசன். ஏன்னா ஒரு உலக அளவுல உலக நாயகன் யார் பேர் கொடுத்தாங்கன்னு தெரியாது, அதுக்கு சூட்டபிள் பர்சன் அப்படின்னு சொன்னா அது கமலஹாசன் தான். எனக்கு என்னமோ தெரியல, அவர் இன்னும் தள்ளிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா ஆஸ்கர் அவார்டு தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ரகுமானுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுக்க முடியும்னா அது அநேகமா கமலஹாசனை தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமலஹாசனை பாராட்டுறதுல எங்களுடைய தாய் உள்ளத்தோட எங்க ஸ்டுடியோல இருந்து 4 வயசுல வந்த குழந்தையா இருந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்க கமலஹாசனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பத்தி பேசுறதுல சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னும் பல அதிகமான இடத்தை அடைய வேணும். அப்படிப்பட்ட கமலஹாசனுக்கு கேரளால பாராட்டு விழா நடத்துன ரொம்ப சந்தோஷம். அவருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்றதுல, ஜெயா டிவி பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். உலக நாயகன், சகலகலா வல்லவன், இப்படி பல்வேறு சொற்களோடு இன்று தமிழ் சினிமாவில், தென்னிந்தியாவில், இந்திய சினிமாவில் அகில உலகமே கண்டு வியக்கின்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற தம்பி கமல் அந்த சொற்களை எல்லாம் வெறும் விளம்பர வார்த்தைகளாக ஆக்கிவிடாமல் சகலகலா வல்லவன் என்ற அந்த சொல்லுக்கு முழுக்க முழுக்க தகுதியுள்ளவன் என்று யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற அன்பு கமல், அவரது கலை பயணத்தில் எனக்கும் ஒரு இடம் உண்டு என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. கமலுக்கு நிகர் யார்? கமல்தான். இது வெறும் பாராட்டல்ல, உண்மை. இந்த தமிழ் சினிமா அல்ல, இந்திய சினிமா அல்ல, உலக சினிமா வரலாற்றில் கமலுடைய இடத்தை யாராலும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற கமல் இன்னும் பல சிகரங்களை, வெற்றிகளை, தன்னுடைய சாதனைகளை தானேதான் உடைத்தெறிய முடியும் என்ற அளவுக்கு கமல் வளர்ந்திருக்கிறார். அந்த கமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழின் சிறப்பு இலக்கணம், நடிப்பின் இலக்கணம் கமல்.
உலக நாயகன் என்றாலும் தமிழ் நாயகன். தமிழை நேசிக்கும் அறிஞர்களுக்கு சளைத்தவரல்ல கமல். அவரிடம் இன்றைய இளைஞர்களின் நிலை பற்றியும் தமிழின் நிலையை பற்றியும் கேட்கும் பொழுது, அதாவது தமிழ் பேசியே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நாம் ஒன்று புரிய வைக்க வேண்டியது என்னவென்றால், ஆங்கில மோகம்ங்கிறாங்க. இது ஆங்கில மோகம் இல்லை, இது அமெரிக்கன் மோகம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்தில் வெகுவாக பேசப்படும் ஒரு மொழியை நாம் வெகு சுலபமாக கற்றுக்கொண்டோம். அது பெரும்பான்மை மக்கள், இன்னும் சில பேருக்கு சொன்னா ரொம்ப பத்திக்கிட்டு வரும் கோபம், இந்தியாவின் தேசிய மொழி என்ற ஆங்கிலம் தான். அதுதான் உண்மையான. நீங்க யார் என்ன சொன்னாலும், தமிழர்கள் தமிழ் வாழ்க சொன்னாலும், தெலுங்குக்காரங்க வந்து தள்ளி தெலுங்குன்னு சொன்னாலும், தமிழனும் தெலுங்கனும், தமிழனும் கன்னடக்காரனும், கன்னடக்காரனும் மராட்டியனும் குஜராத்தியும் இன்று ஒரு பரஸ்பரம் பேசிக்கொள்ளும் மொழி ஆங்கிலமாகத்தான் இருக்கிறது. அதாவது நான் இந்தி எதிர்ப்பு சொல்லல, இந்திக்காரர்களுக்கு கூட தமிழர்களோட பேச வேண்டும் என்றால் ஆங்கிலம் மொழியாகி விடுகிறது. அது நம்ம வந்து இனி அது விதேச மொழி இல்லை, ஒரு மொழி, நம்மளுடைய கருவி. அதை அப்படி பயன்படுத்திக் கொள்வோம். ஆனால் ஒருவருக்கும் இருக்கும் தாய்மொழி இங்கிலீஷ்லாம் விட ரொம்ப பழைய மொழி. அதோடைய மகிமை நமக்கு வந்து அப்பாவோட கைத்தடி, அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப பாதுகாத்து வைப்போம். இருக்கும்போது அதுக்கு மரியாதை கொடுத்து வைக்க மாட்டோம். அப்பாவோட போட்டோவும் அப்படித்தான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது தமிழ் செத்த பின்பு நம்ம அதை தூக்கி நிறுத்தி அதை மறுபடியும் நாத்து நட்டு முளைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் இதை சொன்ன போது சிங்கப்பூர் மலேசியாலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்ன போது தமிழர்கள் கொஞ்சம் நன்றி மறந்துட்டாங்கன்னு ரொம்ப வெகுண்டுட்டாங்க அவங்க. நான் சொல்ல வந்தது, நகைச்சுவையாக சொல்ல வந்தது, இன்னைக்கு யாரும் நன்றின்னு சொல்றது கிடையாது. நன்றின்னு சொன்னா ஒண்ணு அரசியல்வாதியா இருப்பானோ இல்ல தமிழ் வாத்தியாரா இருப்பானோங்கிற ஒரு சந்தேகத்தோடையும் ஒரு புருவச்சுழிப்புடனும் தான் எங்களை பாக்குறாங்க. அதுல சில வார்த்தைகளுக்கு வந்து நமக்கு ஒரு வெட்கப்படுவதாக கூட தோன்றுகிறது. காதல்ங்கிற தமிழ்ல சொன்னா அசிங்கமா இருக்குங்க. அதை எப்படியும் போய் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றதுன்னு ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க அதை. ஸோ லவ் யூ அப்படின்னு சொன்னாதான் அது நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ காதலும் கூட நல்லா இருக்குன்னு. ஏன்னா அது ஒருவேளை இது 4 லெட்டர் வேர்டு இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு அது பிடிக்கலையோ என்னமோ. தமிழ்ல எல்லா கெட்ட வார்த்தையும் 3 லெட்டர் தான், அதனால கவலைப்பட வேண்டாம். இதுவும் 4 லெட்டருக்கு வேர்டுக்கு நிகரானது. சந்தோஷமா சொல்லலாம் காதல்ங்கிற வார்த்தையும். நன்றி என்ற வார்த்தை அது கெட்ட வார்த்தை இல்லை, ஆனா நம்ம யாருமே சொல்றது இல்லை இப்ப. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, வணக்கம் கொஞ்சம் ஈஸியா சொல்றாங்க, அவ்வளவுதான். அங்க ஆரம்பிச்சா போதும். நீங்க தமிழ் வந்து கணியன் பூங்கன்றனாரையோ இல்ல கம்பனையோ எடுத்து உடனே சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு வேணுங்கிறதுல. ஆனா அதுவும் வரும். அந்த தமிழ் கொக்கி உங்க மனசுல விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து மீள முடியாது. அந்த கொக்கியை யார் எப்படி இந்த மணி கட்டுவது பூனைக்கு எப்படிங்கிற மாதிரி இந்த மீனின் வாயில் இந்த தூண்டிலை எப்படி ஊட்டுவது என்பதான். அப்புறம் மீன் மாட்டிக்கும், அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுலாம். தமிழ் சமையல் தான் அது. பட் அதுக்கான ஆயத்தங்களை நாம் அரசு செய்ய வேண்டும் என்றோ அரசுகள் செய்ய வேண்டும் என்றோ எதிர்பார்க்காமல் தனி மனிதனாக ஒவ்வொருவருமே செய்யலாம். அதுல ஒன்று, நம் குழந்தைகளுக்கு நாம் தமிழை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும். இன்னொரு என்னெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அண்ணன்னு கூப்பிட்டேன்னா என்னோட நண்பர்கள் ஒருத்தர் என்னடா அண்ணன் ஒன்னன்னு அவனுக்கு போய் கூப்பிட்டுட்டு அவன் என்ன உனக்கு அண்ணனான்னு கேட்பாங்க. ஏன் அதை எதுக்கு தடுக்கிறீங்க குழந்தைங்கள? என்னுடைய உறவினர்கள், எங்க அப்பா அப்படி சொன்னது கிடையாது, பட் அது ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க. அப்புறம் என்ன வீட்லயே நான் சினிமாவில் நடிக்க போன பிறகு ஏன்னா பார்ப்பன குடும்பங்கள்லாம் வந்து அவன் பேசுறது வந்து ரொம்ப அனாயாசமாக சொல்வார்கள். அண்ணனை, சில சமயம் அம்மாவை கூட ஒருமையில் பேசுவது என்பது அன்பினால் என்று சொல்லிக் கொள்வார்கள். அது வந்து குழந்தைக்கு பழக்கமாயிடும். அதனால எல்லார பத்தி பேசும்போது நேருவா இருந்தாலும் காந்தியா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. அப்படி பேசி பழக்கப்பட்ட வீட்டுல இருந்து புறப்பட்டு போய் சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற பெரிய நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பு வந்த பிறகு இந்த பையன் இந்த பழக்கத்துல போய் அப்படி சொல்லிட போறானுங்கிறதுக்காக என்ன சின்ன வயசுல இருந்தே மற்றவர்களை நீங்க வாங்க போங்கன்னு பேசணுங்கிற மாதிரி பழக்கிட்டாங்க. அதுல ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு இரவில் பிச்சைக்காரர்கள் வரும் பழக்கம் உண்டு. அப்போ ஒருத்தர் வந்து பிச்சை கேட்டுட்டு இருந்த போது பிச்சைக்காரர் பிச்சை கேட்கிறாருன்னு சொன்னேன். அதுல இருந்து என்ன அதை கேலி பண்ணுவாங்க. பட் அது கூட தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து பிச்சை என்னமா அந்த இதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னா கூட தன்மானத்துக்கு எதிரானது. மற்றபடி மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி தமிழுக்கும் கொடுத்துட்டு போவோமே. ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க மரியாதையை தமிழுக்கு கொடுத்தா என்ன? நடிப்போட
பாடும் திறமையும் எடிட்டிங்கும் தெரிஞ்ச, திரைக்கதை அமைக்கும் அந்த நுட்பமும் தெரிந்த, எல்லா கலையிலும் இசையமைப்பிலிருந்து, ஆடுவதிலிருந்து, கேமராவிலிருந்து, லைட்டிங்ஸ்லேருந்து, டான்ஸ் அசிஸ்டண்ட்னா கூட அவர் அதுக்கு நல்லா இவ்வளவு நுட்பமா திரைத்துறையில எதாவது பின்னாடி எல்லாம் இருக்குதோ, அதாவது ட்ராலி தள்ளுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, இந்த ட்ராலி தள்ளுறதுல இருந்து அவ்வளவு கரெக்டா தெரிந்து அவ்வளவு தூரம் பெற்ற ஒரு தேர்ச்சி பெற்ற நடிகர் வந்து நமக்கு வந்து கமலஹாசன். நடிகர்னு சொல்லக்கூடாது, அவர் ஒரு பெரிய கலைஞர். ஒருவர் ஒரு தொழிலை சில காலம் செய்தாலே சலிப்பு வந்து விடுகிறது. ஆனால் திரு கமல் அவர்கள் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக சினிமாவில் தன்னை எல்லாவுமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சினிமாவிற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகா கலைஞன் கமல் அவர்களிடம் என்றேனும் சலிப்பு வந்ததுண்டா என்று சங்கோச்சத்துடன் கேள்வி எழுப்பிய பொழுது, சலிப்பு 50 இயர்ஸ்க்கெல்லாம் நான் வெயிட் பண்ணவே இல்லை. 18 வயசுலயே சலிப்பு வந்துருச்சு தமிழ் சினிமாவை பார்த்து. ஆனா அந்த சலிப்பை நான் வளர விடாம என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா சலிப்பு இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை. அது சலிப்புங்கிறது வந்து கோபம் தான், அது வந்து அலுப்பு அல்ல, சலிப்பு தான், கோபம் தான். அந்த கோபம் தான் என்னுடைய நான் தள்ளாடும் போது ஊன்றுகோலாகும், நான் நிமிர்ந்து நிற்கும் பொழுது அது வந்து ஓங்கும் கோலாகவும் இருந்து வருகிறது. தமிழ் திரையுலகில் திரு எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் காலம் தொட்டு ஹீரோக்களுக்குன்னு ஒரு இலக்கணம் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ஹீரோ அழகான தோற்றமுள்ளவனாக இருக்கணும், ஒளி மிகுந்த கண்கள் இருக்கணும், நல்ல தமிழ் உச்சரிப்பு இருக்கணும், நாடக நடிப்பில் அனுபவம் இருக்கணும், ஆடல் பாடல் சண்டை காட்சிகளில் தேர்ச்சி பெற்றவராக. இந்த தகுதிகளோட எங்க தலைமுறையில கடைசி அறிமுகமானவர் என்னுடைய அருமை தம்பி கமல் அவர்கள். 1971 டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் அவர்கள் அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு தம்பி கமல் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தார். 1974 சின்னப்பதேவர் அவர்கள் வெள்ளிக்கிழமை வேலைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு கமல்ஹாசன் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் வந்து வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் 7 படங்கள்ல செகண்ட் ஹீரோவா என் கூட அவர் நடிச்சார். அந்த காலத்திலேயே கட்டுக்கடங்காத ஒரு ஆர்வமும் அபாரமான திறமையும் அவர்கிட்ட பார்த்து நான் மலைச்சு போயிருக்கேன். கமல் அவர்கள் நிறைய ஆங்கில நாவல்கள், தமிழ் நாவல்கள் படிக்கக்கூடியவர். அவரே வந்து கதை எழுதுவாரு, திரைக்கதை வடிவம் கொடுப்பாரு, வசனம் எழுதுவாரு, புது கவிதைகள் நிறைய எழுதி நானே என்ன படிச்சேன். அவரே படங்கள் பாட்டும் பாடுவாரு, அவரே டைரக்ட் பண்ணுவாரு, படம் எடுப்பாரு. இத்தனை தகுதிகளோட இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு நடிகர், உலகத்தரமுள்ள ஒரே நடிகர் கமல் நான் நினைக்கிறேன். அவருடைய 16 வயது நிலை, சிவப்பு ரோஜாக்கள், ராஜபார்வை, நாயகன், மகாநதி, குணா, பேசும் படம், அபூர்வ சகோதரர்கள், அன்பேசம், இந்த மாதிரி படங்கள்லாம் காலத்துக்கு அவருடைய பேர் சொல்லிட்டே இருக்கு. அதாவது கமலை தவிர்த்து யாரும் தமிழ் சினிமா வரலாற்றை எழுதிவிட முடியாது. கமல் தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம். அவர் 100 ஆண்டு வாழ்ந்து இந்த கலைக்கு தொண்டு செய்ய வேண்டும் வாழ்த்து. கமல் ஒரு பன்முக கலைஞன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கமல் ஒரு இலக்கியவாதி என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். அவரின் இலக்கிய ஆர்வம் எப்படி வந்தது? ஏன் இன்னும் உங்கள் படைப்புகள் வெளிவரவில்லை என்று கேட்டபொழுது, இல்ல எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாது. அதாவது என்னை வந்து உனக்கு இலக்கியம் தெரியும் என்று இலக்கியவாதிகள் சொல்லித்தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு அந்த பட்டத்தை என்கிட்ட கொடுத்துட்டதுனால யானை மாலை போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அது என்னுடைய அந்தஸ்தை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கல. யானை மாலை போட்டுடுச்சு, கொண்டு உட்காந்து வச்சுட்டாங்க சபையில. என்ன பொசிஷன் கூட தெரியாது, ராஜாவா மந்திரியா அவை புலவனா ஒண்ணுமே தெரியாது. அப்படியே மெதுவா வந்து நான் தர்மி மாதிரி பிழைக்கானதை கழித்து கொண்டு பாக்கிய கொடுங்கள் என்பது தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்த இலக்கியவாதிகளிடம். அவர்களும் கனிவாக பாக்கியை கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர பிழைகள் நிறைய இருக்கிறது என்னுடைய இதுல. எனக்கு ஏன்னா நான் வந்து சரிவர தமிழ் கற்ற செருக்கெல்லாம் எனக்கு கிடையாது. தமிழ் நானும் பேசுவேன் என்ற செருக்குத்தானே தவிர தமிழ் செருக்கு எனக்கு தெரிந்த ஒரு வித்யா கர்வம் என்பதற்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு. எனக்கு கத்துக்கிறதுக்கே நேரம் இல்லை எனக்கு. இலக்கியவாதி என்று சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் பயமான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பட்டமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து அதுல போடாம சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்பேன். இலக்கிய வியாதின்னு சொல்லாம இருந்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுவேன்.
மற்றபடி என்னுடைய இலக்கிய படைப்புகளை நான் தான் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறேன். வெட்கமா இருக்கிறது. எனக்கு தெரிந்த எழுத்தாளர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ரசிகனாக இருக்கும் நானும் எழுதுவேன் என்று சொல்லிக் கொள்வது என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறவங்க இலையிலிருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரியே தோணும். ஏன்னா என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் அவர்கள் இலையிலிருந்து எடுத்தவைதான். அதுல ஒரு அவையடக்கத்துக்காக சொல்லல. ஆனா யார் யார் அந்த எழுத்தாளர்கள் பலர் உயிருடன் இருக்கிறார்கள். பல பேர் நான் பிறப்பதற்கு 1000 வருடம் முன்னாடி பிறந்தவர்களும் இருக்கிறார்கள். இது எல்லாமே அப்படித்தான் எனக்கு வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப சில பேர் சொல்லி தூண்டி, அதாவது அது என்னதான் அது இந்த கிறுக்கனுக்குன்னு பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணுங்கிறாங்க. கொஞ்சம் மனதைரியம் வந்து விட்டது. செய்தாலும் செய்வேன் என்று தோன்றுது. நான் 58வது வருஷம் என்னுடைய என்ட்ரன்ஸ். கமல் அதுக்கு அடுத்த வருஷமே 59ல வந்திருக்கிறாரு. ஆக எங்க 2 பேருக்கும் ஒரே வயசான்னு கேட்டுறாதீங்க. அவர் 4 வயசுல அறிமுகமானாரு. அதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, அந்த களத்தூர் கண்ணம்மாவில நானும் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் முதல் படம் களத்தூர் கண்ணம்மா, தம்பிக்கும் அதான் முதல் படம். அவர் தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு நடிகர், கலைக்காக தன்னையே அப்படியே தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நடிகர். அவர் நீண்ட நெடுங்காலம் நீடூழி வாழணும். இன்னும் நிறைய அவர் சாதிக்கிறதுக்கு இருக்கு, சாதிப்பார். காதல் இளவரசன், சகலகலா வல்லவன், கலைஞானி, உலக நாயகன் என பெயர் பெற்று கால்ஷீட் கொடுத்தாலே பாக்ஸ் ஹிட் என்ற நிலை இருந்தும் ஒரு புதிய முகமாக தன்னை நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு படத்திலும் புதிதாக ஏதேனும் செய்து கொண்டே இருக்கிறார். அவரிடம் எதை நிரூபிப்பதற்காக இந்த முயற்சி என்று கேட்டபொழுது, அதாவது என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த சினிமா மூச்சுன்ற கமல்ஹாசனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆக்சிஜன் தான் மூச்சு. ஆனால் நாம இந்த மூச்சை ரொம்ப அனாயாசமா எடுத்துக்கிறோம். டெய்லியும் எடுக்கிறோமே எத்தனையோ வாட்டின்னு. கொஞ்சம் நிறுத்தி பாருங்க, அப்ப தெரியும். சோ அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அதோட மரியாதை தெரியணுமா. அது மூக்க பிடிச்சிடுறதுக்கு அப்புறம் தான் அப்போ மூச்சு ரொம்ப முக்கியம், ஆக்சிஜன். ஸோ நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது கூட அந்த வருமுன் காப்பு தான். அந்த மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மூச்சாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அது சரியா எடுக்கணும், டீப் பிரெத் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இனிய நண்பர், என்னுடைய அபிமான நடிகர் கமலஹாசன் அவர்கள் சினிமாவுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதியோடு 50 வருடங்கள் முடிகிறது. 50 years ஆஃப் சினிமா. இந்த சந்தோஷமான இந்த 50 வருடங்கள் அதை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த மகா நடிகனோடு, இந்த அற்புதமான மனிதனோடு என்னுடைய சினிமாவில் அவனும் கணிசமான பங்கு எடுத்திருக்கிறான் என்பதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. சிலரை நீ இதற்காக என்று படைக்கிறார். பாரதியை கவிதைக்காக என்று படைத்தார். கமலை சினிமாவுக்காக என்று படைத்தார். இப்படி நினைத்து பார்க்க, இப்படி நம்ப நான் ஆசைப்படுகிறேன். கமல் was created, he was born for cinema. 50 ஆண்டுகள் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் கமலை ஒரு புதுமுக நடிகராக எண்ணி, நீங்கள் நடித்ததில் பிடித்த கேரக்டர் எது என்று கேட்டதற்கு, வரப்போற கேரக்டர் தான், அது முடிஞ்சு போச்சு, அது செலவு செஞ்சாச்சு, இனி அடுத்த அழுக்கு துணியை தானே பார்க்கணும். சக நடிகர் அல்லது நண்பர், தோழர் என்பதை விட திரு கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு எப்பொழுதும் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார். நான் திரைப்படக் கல்லூரிகளில் அல்லது பட்டறைகளில் கற்றுக்கொண்டதை விட திரு கமல் அவர்களிடம் கற்றுக்கொண்டது மிக மிக அதிகம். அவரோடு நெருங்கி பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையில் நான் பெருமைப்படுகின்றேன். திரு கமல் அவர்களுக்கு இப்பொழுது பொன்விழா எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அது இந்த காலத்திற்கு. அவர் இன்னும் பிளாட்டின விழா, வைர விழா காணவிருக்கிறார். திரு கமல் அவர்கள் சிறு வயது முதல் திரையில் தோன்றியிருக்கிறார். அவர் முதுமை பெற்று தன்னுடைய கடைசி சுவாசத்தில் வரைக்கும் அவர் திரைப்படத்துறையில் தான் இருக்க விரும்புவார். அந்த திறனும் அந்த மனோபலமும் அவருக்கு உண்டு. அவருடைய தமிழ் சினிமா வரலாற்றை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் கமலுக்காக அதிக பக்கங்கள் ஒதுக்கப்படாதவர்கள். ஏனென்றால் பாடிக்கொண்டிருந்த சினிமாவை
பேசுகின்ற நடிக்கின்ற ஒரு சினிமாவாக திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு அந்த நடிப்பிலே இன்னொரு பரிமாணத்துக்கு கொண்டு சென்ற ஒரு ஒரு ஊக்கியாக ஒரு திசை திருப்பிய கமல் அவர்கள் இருந்திருக்கிறார். இன்றைய இன்றைய இளைய கலைஞர்கள் மிக யதார்த்தமாக நடிக்க முயல்கிறார்கள் அல்லது யதார்த்தமான ஒரு கதை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை உந்துதல் காரணம் திரு கமல் அவர்கள்தான். அவருடைய பொன்விழா காணும் நேரத்தில் நானும் அவரோடு பணியாற்றினேன் என்கின்ற பெருமை எனக்கு இருக்கிறது. 1982ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது 3ஆம் பிறை படத்திற்காக வழங்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நாயகன் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இந்தியன் படத்திற்காக வழங்கப்பட்டது. 250 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ள கமல் 3 தேசிய விருதுகள், 18 பிலிம்பேர் விருதுகள், மத்திய விருதுகள், பல்வேறு மாநில விருதுகள், இவ்வாறு விருதுகளே பெருமை கொள்ளும் கலைஞன் கமல் அவர்களிடம் உங்களிடமிருந்து அடுத்த தேசிய விருது எப்பொழுது வரும் என்று கேட்டபொழுது, நேஷனல் அவார்டுங்கிறது 12 பேர் முடிவு பண்றதுங்க. அவங்களுக்கும் வெவ்வேறு ப்ரெஷர் இருக்கு. அதுவும் அந்த கமிட்டின்னு ஒண்ணு போட்டு, கமிட்டின்னு எது போட்டாலுமே குழப்பம் ஜாஸ்தியா வந்துடும். அப்படி இருக்கும்போது அவங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திறமையாளர்கள் இந்தியாவுக்கு பஞ்சமே கிடையாது. அவர்களுக்கு அமைக்கப்படும் அரங்கங்கள்ல நிறைய ஓட்டையும் உடசலுமா இருக்கு. சோ கால் தவறி விழுந்த கலைஞர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் இல்ல, அந்த ரேஸ்ல கலந்துக்க முடியாம டிஸ்குவாலிஃபை ஆனவங்க. அது அவங்களுடைய டிஸ்குவாலிபிகேஷன் இல்ல, அந்த அரங்கத்தின் டிஸ்குவாலிபிகேஷன். பள்ளம் குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல ரேஸ் விட்டு தடிக்க வந்தவன் எல்லாம் தோத்து போயிட்டான்னு சொன்னா அது நியாயமே கிடையாது. அது வேற விதமான அது தடைகளம், அது ஓடுகளம் அல்ல. அது அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்துட்டு நம்ம அப்புறம் அவார்டுகள்லாம் ஆசைப்படுவோம். நான் என்ன சொல்றேன்னா, ரசிகர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், நீங்க தான் அவார்டு, உங்க தரத்தை உயர்த்துங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டின் தரம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை நானா நிர்ணயிக்கணும், நீங்க நிர்ணயிக்க வேண்டாமா? நீங்களும் நானும் நிர்ணயிக்கணும். சோ உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள், தன்னால எங்க தரம் உயரும். அதாவது நான் உங்க தரம்னா நீங்க கார் வாங்குங்கன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்கள் அறிவு மட்டம் நீங்க நினைக்கும் உயரத்திற்கு பறக்க முடியும். இன்றைய இன்டர்நெட் யுகத்தில் உலக சினிமாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. திறந்து விட்ட சாளரத்தின் வழியாக மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு கூண்டு கிளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஊடகங்களை எல்லாம் மிஞ்சி தாண்டி உலகை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கதவுகளை திறந்திருக்கின. சாளரங்களை நம்பி இருக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஹே ராம், அன்பே சிவம் போன்ற ஹெவியான படங்களுக்கிடையே பஞ்சதந்திரம், வசூல் ராஜா போன்ற காமெடி படங்களும் செய்கிறீர்கள். இது உங்களை ரிலாக்ஸ் செய்வதற்காகவா? என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்கு இல்ல, எனக்கு ரிலாக்ஸேஷன் எது பண்ணா, காமெடி பண்ணா இன்னும் கஷ்டம். காமெடி இஸ் த மோஸ்ட் சீரியஸ் பிசினஸ் இன் சினிமா. என்னை பொறுத்தவரையிலும் ஆடியன்ஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க சில சமயம் நம்ம நினைக்கிறபடி நடக்கிறது இல்ல. அரசியல் மாதிரி தான் சினிமாவும். பேக்ல என்ன இருக்குது? ஸ்டீரிங். இன்றைய சில இளைஞர்கள் 4 ஆங்கிலம் படம் பார்த்தும் 4 DVD இருந்தால் போதும், புதிதாக படம் பண்ணிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு புதிதாக வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்கும் அட்வைஸ் என்ன? நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் சொன்னா இப்ப கேட்டுக்கும் போறது இல்ல. நல்லா எல்லாம் சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் டயத்தை. போறபடி போங்க, போய் அடிபட்டு வாங்க. நான் அப்படித்தான் வந்தேன். இல்ல, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கத்துக் கொடுக்கறது என் மேல இல்லை, ஏன்னா நான் கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு டைம் இல்லை. ஆனா கத்துக் கொடுக்கிற நல்ல ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். தேடி பாருங்கள். உங்களுக்கு சௌரியமா இருக்கக்கூடிய நண்பர்கள் கூடவே இருப்பது கத்துக்கொள்ளும் வழி அல்ல. சும்மா பார்ட்டி பண்ணிக்கலாம், ஜாலியா பேசிக்கலாம், நம்ம சொல்றதுக்கு உத்வேகமா கூட இருந்துட்டு வில்லு பாட்டுக்கு ஆமாம் போடுற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஆமாம் போடுற நண்பர்கள் சந்தோஷமான ஒரு சூழலாக தற்போதைக்கு இருக்கும். நாளைக்கு அது அந்த அந்த வில்லில் அம்பு கிடையாது, அது பாத்துக்கங்க. உலக தரத்தை எட்டிய தமிழ் கலைஞன் கமல் அவர்களிடம் தமிழ் சினிமா உலக தரத்தை எட்டி விட்டதா என்று கேட்டபொழுது, தரத்தை எட்டுவான் ஃபர்ஸ்ட், அப்புறம் உலகத்தை பத்தி யோசிப்பான். அடிநாதம் தரம், மீடியா கிரிட்டியை உன்னதம் என்று போற்றும் இந்த சூழல் தமிழருக்கு விட்டது. மீடியா கிரிட்டியை ஒத்துக்க கூடாது, அதுக்குன்னு ஒரு இது வைக்கணும்.
எப்படி நம்ம கல்வியில வந்து இவன் ஃபெயிலு இவன் பாஸ்ன்னு சொல்றோமோ பளிச்சுன்னு அதை சொல்லணும். அது வேற எந்த கருணையும் இருக்காது. எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அது வந்து இல்லைன்னு சொல்லிடணும். அந்த அந்த உரிமை மக்களுக்கு இருக்கு, அது கடமையே மக்களுக்கு இருக்கு. அதை மறந்துடுறாங்க அவங்க. சரி பரவாயில்லப்பா, டைம் பாஸ், இவ்வளவுதானே தமிழ் சினிமான்னு போய் பாக்குறாங்க. அதை ஞாயிற்றுக்கிழமை எங்க போறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அது ஒரு கோவில் போற மாதிரி, ஒரு பண்டிகைக்கு போற மாதிரி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு சினிமா. ஆனால் இது ஒரு கலை. உங்களையும் அறியாமல் உங்கள் மனதுகளை ஊடுருவி உங்களுக்கு தனி மனித கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது இந்த சினிமா. அதை வந்து நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறத பார்த்து சாப்பிட்றீங்கல்ல, என்ன உப்பு ஜாஸ்தியா இருக்க, காரம் ஜாஸ்தியா இருக்க, என்னையா இது சரியா சமைக்க மாட்டேங்கிறேன்னு கோச்சிக்கிறேன்ல, அந்த கோவத்தை நீங்கள் கெட்ட சினிமா பார்க்கும்போது, ஊசி போன சினிமாவை பார்க்கும் பொழுது, அழுகி போன சினிமாவை பார்க்கும் பொழுது நீங்கள் காட்டியே ஆகணும். கொடுத்தா நாங்க கூறு கட்டி கொடுக்குற பழத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா உங்க உடம்பு உங்க மனசு பாத்துங்க. நீங்க ஒரு கலைஞனுக்கு எல்லா படைப்புகளும் பிடித்தமானவைதான். கமல் ரொம்ப நேசிச்ச ரசிச்ச ஒரு படம் வியாபார ரீதியாக வெற்றி பெறவில்லை எனும் போது மன நிம்மதியை தருமா? மன நிம்மதி எல்லாம் தராதுங்க. ஏன்னா பணம் போச்சுன்னா எங்க இருந்துங்க மன நிம்மதி? அடுத்த வாட்டி பணம் வர வரலாம் நிம்மதி இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் பணத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் பழைய படம் நல்லா இருக்குன்னு மக்கள் வாயிலாக கேட்கிறோம் அல்லவா, அது ஒரு பெரிய. இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். படம் எடுக்கும் போதே தான் சொன்னபடி வரலைங்கிறதுக்காக ஒரு மகாராஜா கம்பராயணத்தை கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பனுக்கு தெரியும், தமிழ் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த மகாராஜாவுக்கு எவ்வளவு தமிழ் தெரிந்திருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் சோழனுக்கே அதை விமர்சிக்கும் அருகதை இருக்கிறதா என்பதை நிர்ணயிக்க வேண்டும், இல்லையா? இது கம்பர் காலத்திலேயே நடந்த ஒரு விஷயம் தான். கம்பருடைய பத்தி கேட்கும் ஒரு கதைகள் புனை கதைகளா இருக்கலாம், நிஜ கதைகளா இருக்கலாம். அதில் கம்பனின் மன உளைச்சலை பற்றி சொல்லும் கவிஞர்களும் தமிழாசிரியர்களும் இதே தான் சொல்றாங்க. இப்படி போய் இவன்ட்ட போய் இருக்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வேற ஒரு மன்னன் அவருக்கு மகுடம் ஜோட்டி அதே ஊருக்கு கொண்டு வந்து பெருமைப்படுத்தினான். அது இந்த ஊர் மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் சொல்ல வருவது வந்து, ஒரு படத்தை பத்தி எடுக்கும் போதே எப்படி தயாரிப்பாளர்கள் முகம் சுளிப்பதும் என்னமோ தெரியலைங்க. அந்த 16 வயதிலேயே அதை பண்ணிருக்காங்க. 16 வயதுல எடுத்து முடிச்சிட்டு பார்க்கும்போது, என்னப்பா தம்பி நல்லா டிஸ்கோ பாட்டு பாடிட்டு மைக்க வச்சுக்கிட்டு இருக்கிற பையன் ஜிகினா சட்டையை போட்டுருக்கணும், இப்படி பாண்டி சட்டையெல்லாம் உருவி கோமணத்தை கட்டி விட்டுருவியாப்பா, ஓடுமா இந்த படம்னு கேள்வி பண்ணி அட்வைஸ் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் வரும்பொழுது அதை போட்டு அமுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதையும் விஞ்சி சில படங்கள் வெல்லும். இந்த மாதிரி பல படங்களை நான் பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். சில படங்கள் தோத்தும் போயிடும். தோத்து போகுதுன்னும் போது அது பார்க்கவே வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி நல்ல படம் இல்லையாமேங்கிறத ஒரு பரப்பிடுவாங்க. ஏன்னா இது ஊடகங்கள் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்த போதிலிருந்து ஊடகங்கள் வந்த போது இன்னும் வதந்திகள் பரவத்தான் செய்கிறதே தவிர வதந்தி எப்படி அமுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நிஜத்தை விட வதந்தியை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அதுக்கு பிறகு இப்போ சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம அன்பை சிவத்தை சொல்லலாம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன கைகுலுக்கி சொல்றவங்க யாரும் அது வந்து என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அப்படி சொல்றவங்க எங்கெங்கயோ தற்செயலா அந்த படத்தை பார்த்துட்டு அதன் ரசிகர்களாக மாறியவர்கள். எங்கு போனாலும் அதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதற்கான சரியான விளம்பரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எதுக்கு இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை.